தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய ஆவியாரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். தூய் ஆவியே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்தில் நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். எளியவருடைய தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரகாசத்தின் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே எழுந்தருளிவாகும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் ஆழம் நிரப்பும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். லூக்கா நற்செய்தி 21ஆவது அதிகாரம் 17 முதல் 19 முடிய உள்ள இறைவார்த்தைகள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று இயேசுவின் வார்த்தைகளை நம்மை ஊக்குவிக்க பேசப்படும் அவரது போர்க்குரலாக நாம் கேட்க வேண்டும். மதச்சார்பற்ற மற்றும் கிறிஸ்தவமற்ற உலகம் விரோதமாக இருக்கும் என்று அவர் நம்மை எச்சரிக்கிறார். இருள் ராஜ்யத்தின் தலைவனான பிசாசு மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறான். அவனுடைய பேய்கள் மற்றும் சீடர்களின் படையுடன் நம்மை அழிக்க முயல்கிறான். நம் பங்கிற்கு நாம் பின்வாங்கி ஒளிந்து கொள்வோமா அல்லது ஆன்மாக்களின் இரட்சிப்புக்கான போரில் நுழைவோமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். நம்மில் பெரும்பாலோர் நம் விசுவாசத்திற்காக உடல் ரீதியான தியாகத்தை தாங்க மாட்டோம் என்றாலும் அது சிலருக்கு நடக்கும். ஆனால் நம்மில் பெரும்பாலோருக்கு நாம் தாங்கிக் கொள்ளும் துன்புறுத்தல் வேறு மட்டத்தில் இருக்கும். கலாச்சாரத்திற்குள் ஒழுக்கக்கேட்டை ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்காக நாம் கேலி செய்யப்படலாம் அல்லது வெறுக்கப்படலாம். கருக்கலைப்பு ஆபத்தில் இருக்கும் பிறக்காத குழந்தையின் கண்ணியத்திற்காக நாம் நிற்கும்போது நாம் வெறுக்கத்தக்கவர்கள் என்று அழைக்கப்படலாம். ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு மற்றும் தினசரி பிரார்த்தனைக்கு உண்மையாக இருப்பதன் மூலம் நாம் மூட நம்பிக்கை கொண்டவர்களாகவோ அல்லது பழங்காலத்தவர்களாகவோ கருதப்படலாம். மேலும் சமீபத்திய பிரபலமான ஃபேஷன்கள் மற்றும் மதச்சார்பற்ற மதிப்புகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் நாம் காலத்தால் பின்தங்கியவர்களாகவோ அல்லது காலத்தால் பின்தங்கிய மனித கூட்டத்தோடு இணைந்து கொண்டிருக்கிற மனிதர்களாகவோ சில நேரங்களில் நம்மை ஒதுக்கி தள்ளுகிற நிலைகள் ஏற்படலாம். நாம் அனுபவிக்கக்கூடிய பல்வேறு வகையான துன்புறுத்தல்களில் இருந்து விலகிச் செல்வதற்கு பதிலாக அன்பினால் தூண்டப்பட்ட ஒரு தைரியத்தை நம் ஆண்டவர் நமக்குள் தூண்ட அனுமதிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆன்மாவின் மீட்பையும் நாம் ஆழமாக விரும்ப வேண்டும். மேலும் மீட்புக்கான ஒரே வழி கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருப்பதே என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். மற்றவர்களாலோ அல்லது உலகத்தாலோ நீங்கள் சவால் விடப்படும் போது நீங்கள் இயேசுவின் வார்த்தையை நம்ப வேண்டும். உங்கள் எல்லா எதிரிகளும் எதிர்க்கவோ மறுக்கவோ சக்தியற்றவர்களாக இருப்பார்கள் என்பதை நானே உங்களுக்கு புரிய வைக்கும் ஞானத்தை வழங்குவேன். நமது காலத்தின் தவறுகளை நாம் எதிர்த்து மறுக்கும்போது சிலர் விரோதிகளாக மாறுவார்கள். ஆனால் நாம் நம் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து அவருடைய தூண்டுதலால் பேசினால் விரோதிகளாக இருப்பவர்கள் நன்மைக்காக பாதிக்கப்படுவார்கள். இயேசு அவர் நமக்கு சொல்லத் தூண்டும் வார்த்தைகளை மக்கள் எதிர்க்கவோ மறுக்கவோ முடியாது என்று சொன்னதால் ஆன்மாக்களுக்கான போரில் நமது வார்த்தைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தைரியத்துடனும் அன்புடனும் போரில் ஈடுபட வேண்டும். மேலும் வழிநடத்த நமது ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும். இன்று நாம் அனைவரும் ஆன்மாக்களின் மீட்புக்கான போராட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். அது நம்முடைய முதலில் இருந்து தொடங்குகிறது. நாம் செயலாற்ற பார்வையாளர்களாக இருக்க முடியாது, செயலாற்றுவர்களாக இருக்க வேண்டும். நாம் மிகுந்த தைரியத்துடனும் வலிமையுடனும் முன்னேற வேண்டும். நம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வழிகாட்டுதலை நாம் நம்ப வேண்டும். தேவைப்படும் போது அவர் நம்மை பேச தூண்டும் வார்த்தைகளுக்கு நாம் திறந்திருக்க வேண்டும். இந்த புனித போரில்
நம் ஆண்டவரை பின்பற்ற தீர்மானியுங்கள். வெற்றி பெற உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் உங்களுக்கு வழங்குவார். ஆண்டவர் தாமே தூய ஆவியானவரை நமக்கு வழங்கி அவருடைய சாட்சிகளாக விளங்கும்படியாக நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே அந்த அபிஷேக வல்லமை பிடித்து கொண்டு இந்த உலகத்தின் எதிர்ப்பு சக்திகளை நாம் எதிர்த்து நிற்க இன்று இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. நாங்கள் இருப்பது போல எங்களை ஏற்று அன்பு செய்யும் எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். உமது பெயர் விளங்கும் உமது திரு உறைவிடத்தில் எழுந்து எங்களுடைய வேண்டுதல், மன்றாட்டுக்கள், ஜெபங்கள் போன்றவற்றை கேட்டு அதன் நிறைவாக செய்து வரும் உமது மேலான இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலி வழியாக உமது வார்த்தையினால், உமது திருவுடல் திரு இரத்தத்தினால் எங்களுக்கு ஊட்டமளித்து எங்கள் ஆன்மாவை உமது ஆவியினால் திடப்படுத்தி பாதுகாத்து வருகிறீர். உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. இன்றைய நாளிலே திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் உடல்நலமற்றோர், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், வேலை பளுவினால் சோர்வுற்றோர், அவசர வேலைகளினால் கலந்து கொள்ள முடியாதவர்கள், திருப்பலியில் பங்கேற்பதற்கான சூழல் இல்லாதவர்கள் அனைவருக்காகவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். கலை மான்கள் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பதைப் போல உம்முடைய பிரசன்னத்திற்கு அனுபவிக்க வேண்டும் என்று தாகம் கொண்டு அதற்கான வாய்ப்பில்லாமல் தவிக்கும் இந்த ஆன்மாக்களை கண்ணோக்கி அவருடைய ஆன்ம தாகத்தை தீர்த்தருளும். உம்முடைய ஆசீர்வாதத்தால் அவர்களை நிரப்பி அவருடைய வாழ்வில் புதிய நம்பிக்கை, உடல் உள்ள ஆன்ம சுகம், மகிழ்வான சூழல் போன்றவை நிலவ அருள்தாரும். உமது கண்களும் செவிகளும் எந்நாளும் அவர்களை நோக்கியே இருப்பதாக. நீர் அவர்கள் வாழ்க்கையில் செய்யப்போகிற அற்புதத்தின் சாட்சிகளாய் விளங்குவார்களாக. அற்ப மனிதர்களாய் கருதப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்து ஆச்சரியமான மனிதர்களாக உலகத்தை பார்க்கச் செய்தவரே, இன்று எங்களுடைய விசுவாசத்தையும் கண்ணோக்கி எங்கள் வாழ்வில் எங்களுக்கான அற்புதத்தை தந்தரல வேண்டுமென்றும் இடத்தில் மன்றாடுகிறோம். தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அதன் மூலமாக எனக்கு நீங்கள் சாட்சிகளாக மாறுவீர்கள் என்று உம்முடைய சீடர்களுக்கு அறிவுறுத்தினரே. உமது தூய் ஆவியின் வல்லமை எங்களுக்கும் தந்து சாட்சிகளாய் மாறும்படியாக எங்களை தூண்டி அருள்வீராக. உமது ஆவி எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. தூய் ஆவியானவர் உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்துவார். அந்த ஆவியானவர் தாமே பாவம், நீதி, தீர்ப்பு குறித்து எங்களுக்கு கற்றுத்தருவார் என்று விவிலியம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதே போல் அந்த ஆவியார் எங்களிடத்தில் வருகிற போது நாங்களும் பாவம், நீதி, தீர்ப்பு குறித்து அறிந்து நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் வாழுகின்ற வாழ்வை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் இடத்தில் மன்றாடுகிறோம். தூய் ஆவியானவரே, இன்று எங்கள் உள்ளங்களையும் ஆன்மாவையும் எங்களுடைய தொழில் முயற்சிகள் யாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. நீவீர் தாமே எல்லாவற்றிலும் எங்களுக்கு எல்லாமுமாய் இருந்து எங்கள் வாழ்வை நிறைவு செய்யும்படியாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.